வேண்டும் நாம் தமிழர் கட்சி ஆட்சி. இதை பற்றி தான் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாரும் பேசுகிறாங்க, எல்லாரும் பேசட்டும், அதில் நிறையவே சொல்லுவாங்க, அது எல்லாருமே தெரிஞ்சது தான். இப்போ நான் வந்து என்னுடைய ஒரு சின்ன அனுபவத்தை சொல்லலான்னு வந்திருக்கேன். இப்போ பார்த்தாச்சுன்னா நம்ம நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர், தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் திராவிட கழக மேடையிலும் அம்பேத்கர் மேடையிலும் இருந்தால் இந்த தமிழ் தேசிய அரசியலுக்கு வந்திருக்கான்றது எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் வந்து இந்த திராவிட கழகம் திராவிட முன்னேற்ற கழகமாக மாறி, இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக மாறி, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய திராவிட கட்சிகள் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் அண்ணா ஆரம்பித்ததுலேருந்து எந்த திராவிட கட்சியும் வரல, சரியா? அதனால் இந்த திராவிடத்தை ஒழிக்கணுன்றதுக்கு காரணம் இது வந்து ஒரு திருட்டு திராவிடன்றதை அண்ணன் புரிஞ்சுதான் முதல்ல அந்த இன்னிலிருந்து ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு துவங்கப்பட்ட அந்த திராவிட கழகத்தினுடைய தோற்றுனர் ஈவே ராமசாமி, தந்தை பெரியார் எனப்படும் ஈவே ராமசாமி அவர்களிலிருந்து அண்ணன் வந்து இடுப்பு ஒடிச்சு தூர போட ஆரம்பிச்சாருங்க. அப்போ என்னன்னா, இந்த திருட்டு திராவிடன்றதை நான் வந்து இன்னிலிருந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கே தெரியும். அதில் ஏற்பட்ட ஒரு சொந்த அனுபவத்தை தான் சொல்லன்னு வந்தேன். அதாவது எனக்கு பேர் வச்சதே பெரியார் தான், எனக்கு பேர் வச்சதே பெரியார் தான். அதனால் நான் உரிமையோடு சொல்லுவேன், அது உண்மையாக இருக்கும், சரியா? என்னை வந்து அந்த திருச்சியில் இருக்கிற ஒரு அனாதை இல்லத்தில் சேர்க்கப்பட்டேன். சின்ன வயசில் ஒரு 3வது படிக்கும்போது நான் திருச்சியில் இருக்கிற அனாதை பள்ளிக்கூடத்தில் சேர்த்தாங்க. அதில் எனக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ வந்து இது என்ன பெரியார் பள்ளிக்கூடம்ன்ற பெரியாரே காணான்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் பெரியார் வந்து தடி ஊனிட்டு அப்படியே வராரு. வராரு, கூட்டம் முடிச்சுட்டு வராரு. அவர் எங்கே போனாலும் அங்கே இடைக்கு வந்து அவருக்கு வந்து நாணயம் கொடுப்பாங்க, ரூபாய் நோட்டுகள் கொடுப்பாங்க, தானியம் கொடுப்பாங்க, எல்லாம் கொடுப்பாங்க. வாரின் வந்து கொட்டுன்னு கொட்டுவார். ஆனால் அதெல்லாம் எங்கே போகுதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன் என் தாய் தமிழ் உறவுகளே, இது சத்தியம். நான் அங்கே 48 நாள் அந்த அனாதை இல்லத்தில் 3வது படிக்கும்போது அங்கே இருந்தேன். அந்த 48 நாள் ஒரு நாள் கூட நான் சோறு சாப்பிடல. ஒரே ஒரு நாள் வெறுமனே அந்த கோதுமை கஞ்சியில் புழு நெளியும். ஒரு வாழைப்பழத்தை எங்கேயாவது 2ஆ வெட்டி பார்த்துருக்கீங்களா? அந்த வாழைப்பழத்தை 2ஆ வெட்டி கொடுப்பாங்க. இதுதான் திருட்டு திராவிடத்தினுடைய தொடக்கம். ஏன் இந்த சொத்தா குவிஞ்சிருக்குல்ல, இது எல்லாம் யாருடைய சொத்து? அதை கொண்டாந்து அனாதை இல்லத்துக்கு நடத்தலாம்ல. அதனால இந்த திராவிட கழகத்தினுடைய தோற்றுநரான தந்தை பெரியார் எனப்படும் ஈவே ராமசாமி அவர்கள் தொடக்க காலத்திலிருந்து தன்னுடைய அனாதை இல்லத்தை எப்படி நடத்தினார் என்பதை நாம் புரிந்து கொண்டோமானால் இந்த திகாவிலிருந்து தோன்றிய திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி இருக்கும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ளலாம் என்பதற்காகத்தான் என்னுடைய அனுபவத்தை சொல்ல வந்தேன். அதனால் அடுத்து ஒரு சின்ன ஒரு அனுபவம் தான். அது வந்து நான் வந்து ஒரு பேசுறதுக்காக வரல, ஒரு அனுபவம் தான் எல்லாமே. இதில் பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து ஒரு பதிவு போடுறாரு. உங்களுக்கு தெரியும், விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தங்கை அபிநயா அவர்கள் தான் வேட்பாளராக போட்டிட்டாங்க. அவங்க வந்து அண்ணனோட வாட்ஸ்அப்பில் பேசும்போது ஒரு பதிவு போடுறாரு. அண்ணன் என்ன பதிவு போடுறாரு, அதை போட்டு காட்டலாம் நேரம் இல்லை, சரியா? அது என்னன்னா, இப்படிப்பட்டவர்களுக்காகவா நாம் உழைக்கிறோம், இப்படிப்பட்டவர்களுக்காக நாம் பசி பட்டினி வெயில் மழை எல்லாவற்றிலும் இருந்து கடுமையாக போராடி உழைக்கிறோம். இதை நினைத்தால் மனசு நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லிட்டு அண்ணன் பேசுகிறாரு. அந்த காணொலியை வந்து தங்கை அபிநயாவுக்கு அனுப்பி வைக்கிறாரு. ஆமாண்ணா, இப்போ பார்க்கும்போது அந்த வழி தானே எனக்கு இருக்குது. கூடவே 10ஆவதுக்கு இந்த என்ன சொல்கிறது தமிழக வெற்றி கழகம் அந்த கூட்டத்துக்கு வந்து நிறைய பேர் வராங்கல்ல. இந்த கூட்டத்தை பார்க்கும்போது எனக்கு தானே அந்த வழி வலிக்குது. இந்த தமிழ் தேசிய இனத்தினுடைய விடுதலைக்காக போராடுறோம். நம்ம இந்த விடுதலைக்கான போராட்டத்தினுடைய தொலைவு இன்னும் கொஞ்சம் அதிகரிக்குமோன்ற ஒரு ஐயம் இருக்குதுன்றதை தங்கை அபிநயா அவர்கள் மறுபடியும் பதிலாக சொல்கிறாங்க. அதுக்கு அண்ணன் என்ன சொன்னார்னா, தங்கச்சி இதெல்லாம் கவலைப்படாதம்மா, இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அங்கங்கே இந்த சினிமாவுக்கு இடையில சில ஆட்டம் பாட்டம் வருதுல்ல, அந்த மாதிரி கொஞ்சம் வரும், அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். இந்த கூட்டத்துக்கே அவன் தோத்துட்டாமா, இன்னும் ஒரு கூட்டம் இல்லை 2 கூட்டம் தான்மா, வேலை முடிஞ்சிருமான்னாரு. அதே மாதிரியே கரூரில் கலைஞ்சது திராவிட முன்னேற்ற திமுகவினுடைய கரூர். இந்த கரூரில் மொத்த அந்த
தமிழக வெற்றி கழகத்தினுடைய கருவுக்கே வந்து ஆப்பு. இனிமே வந்து 1% 2% வாக்கு வாங்கிட்டாலும் அது பெரிய விஷயம். அதனால எதுக்காகவும் நம்ம பயப்படக்கூடாது. சரியானது வென்றே தீரும், சரியானது வென்றே தீரும். வாய்ப்புக்கு நன்றி.